வணக்கம். மோசமான நாள். எல்லா இண்டெக்ஸும் ரெட்டு. நிஃப்டி ஒரு 80 பேசிஸ் பாயிண்ட்ஸ் டவுனு, மிட் கேப் ஒரு 120 பேசிஸ் பாயிண்ட்ஸ் டவுனு, ஸ்மால் கேப் ஒரு 150 பேசிஸ் டவுனு, மைக்ரோ கேப் 120 பேசிஸ் டவுனு, எல்லாமே ரெட்டு. அண்ட் இதுக்கு காரணம் என்ன? எல்லாம் கிளியராக தெரியும். ஒரே ஆள் தான், ட்ரம்ப். நான் ஒரு பக்கம் ஈரான் மேலே 11 கன்சிக்யூட்டிவ் டேஸாக ஒரு அட்டாக் பண்ணியிருக்காரு. அது எப்போ முடிய போகிறது, எப்போ நான் வாரில் நான் யோசிக்கிறத அச்சீவ் பண்ணிட்டேன்னு சொல்கிறது இல்லை. ஸோ அதனால் இன்றைக்கி பிரெண்ட் க்ரூட் அந்த அன்சர்டன்ட்டியை ஃபேக்டர் பண்ணி $4 ஏறிடுது. இன்றைக்கி 94.55 போயிடுது. ஸோ அதனால ஒரு பேனிக் சுச்சுவேஷன். ரெண்டாவது, இந்த ஃபார்மா பற்றி ஒரு டேரிஃப். நேற்றுக்கே நான் பேசினேன், கனடா மேலே ஒரு புதுசாக டேரிஃப் போட்டார்னு. இப்போ ஃபார்மா பற்றி ஜெனரிக்ஸ் மேலே டேரிஃப் போடுவான்னு யாரும் எதிர்பார்க்கல. திடீர்னு ஷாக் பண்ணுறாரு. ஸோ ஃபார்மா இண்டெக்ஸ் பயங்கரமாக ரியாக்ட் ஆச்சு. பட் லேட்டர் இருந்துகிட்டே ரிகவர் ஆகிட்டு. ஸோ ஃபார்மா பற்றி கொஞ்சம் நேரம் கழிச்சு பேசுகிறேன். பட் இந்த ஒரு ட்ரம்ப்போட எஃபெக்ட் ரெண்டு பக்கமும் பண்ணதுனால இன்றைக்கி எல்லா இன்வெஸ்டரும் பேனிக் ஆகிட்டாங்க. எஃப்ஐஐ, டிஐஐ அண்ட் நிடி. பட் என்னென்னா, எஃப்ஐஐ நேற்றுக்கு ஏதோ வாங்கின மாதிரி இருந்தது. பட் சொன்னேன் இல்லையா, அதுக்கு காரணங்கள் தெரியணும். அது பார்த்தா இன்றைக்கி திருப்பி விற்பனைக்கு வந்துட்டாங்க. டிஐஎஸ் திருப்பி நேற்றுக்கும் விற்பனை, இன்றைக்கும் விற்பனை. ஸோ நேற்றுக்கு நான் அது ஏதோ கேஷ் அக்யூமுலேட் பண்ணி ஏர்னிங் சீசனை பார்க்க இன்றைக்கும் அந்த காரணமாக இருக்கலாம். பட் கொஞ்சம் பேனிக் பை ட்ரம்ப்போட ஆக்ஷன்ஸ் கூட இருக்கலாம். ஸோ பட் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்றும் இல்லை, 800 கோடி தான் எஃப்ஐஐ விற்றாங்க, 400 கோடி தான் டிஐ விற்றாங்க. ஸோ அந்த விற்பனைக்கு இவ்வளோ பெரிய ப்ராட் பேஸ் மார்க்கெட்டில் செல் ஆஃப் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஏன்னா 850 ஸ்டாக் தான் இன்றைக்கி ஏறித்து, 2150 ஸ்டாக் இன்றைக்கி இறங்கிது. ஸோ இவ்வளோ ப்ராட் பேஸ் இவ்வளோ ஸ்டாக் இறங்கினா அது டெஃபினட்டாக நிடி தான் ஜாஸ்தியமாக பேனிக் ஆகி இந்த மார்க்கெட்டை டவுன் பண்ணிருக்காங்க. அண்ட் செக்டர்லி பார்த்தீங்கன்னா வெறும் எஃப்எம்சிஜி ஒரு 60 பேசிஸ் பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ், ஆட்டோ ஒரு 18 பேசிஸ் பாசிட்டிவ். இது தவிர எல்லா செக்டருமே நெகட்டிவ். அண்ட் இது என்னென்னா, அந்த பிரெண்ட் க்ரூட் தான் மெயினாக இன்றைக்கி கல்பிரிட், நாட் த ஃபார்மா ஸோ மச். இன்னும் ஃபார்மா இண்டெக்ஸ் விழுந்துட்டு ரிகவர் ஆச்சு, டவுனில் தான் இருந்தது. பட் வர்ஸ்ட் பர்ஃபார்மிங் என்னென்னா, இந்த பிரெண்ட் க்ரூட்னாலையும் மான்சூனோட அப்டேட்டை இன்றைக்கி ஐஎம்டி ரிலீஸ் பண்ணியிருக்கேன். நாளைக்கு காலையில் வீடியோ போடுறேன் அதை பற்றி. பட் அதுலேருந்து ரைஸோட சோயிங் சரியாக இருக்குது, ஆனால் பல்சஸோட சோயிங் சரியில்லாத மாதிரி வருது. ஸோ அப்படி இருக்கும்போது இன்ஃப்ளேஷன் மேலே ஒரு கவலை திரும்ப ஆரம்பிச்சுடுது. ஸோ 95 க்ரூடு ஃபுட் இன்ஃப்ளேஷன் ஏறிதுன்னா அப்போது ஆர்பிஐ அடுத்த மாதம் பாலிசியில் என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ரேட் சென்சிட்டிவ்லாம் பயங்கரமாக தாக்கினது. என்னது வர்ஸ்ட் பர்ஃபார்மிங்? நான் சொன்ன மாதிரி ஃபார்மா இல்லை, வர்ஸ்ட் பர்ஃபார்மிங் ரியல் எஸ்டேட் 2.63% டவுன். அதுக்கப்புறம் பிஎஸ்யூ பேங்க் 1.8% டவுன், ஐடி 1.5% டவுன், ப்ரைவேட் பேங்க் 1.4% டவுன், அப்புறம் தான் ஃபார்மா 1.3, அப்புறம் கன்சூமர் டூரபிள். இது எல்லாமே ரேட் சென்சிட்டிவ் தான். இன்றைக்கி இந்த இன்ஃப்ளேஷன் பயத்தில் தான் எல்லாமே அடிபட்டு வாங்கியிருக்கு. அண்ட் இப்போது அந்த ஃபார்மா பற்றி பேசலாம். ஃபார்மாவோட விஷயம் என்னென்னா, திடீர்னு ஆகஸ்ட் 2028 100% டேரிஃபு, அண்ட் 2029 200% டேரிஃப்னு சொல்லிவிட்டு, இல்லைன்னா நீ அதை அவாய்ட் பண்ணணுன்னா அமெரிக்காவில் ஃபேக்ட்ரி செட் பண்ணணும். ஸோ இது முதல்ல இனிஷியலாக மார்க்கெட் நெகட்டிவ் ஆச்சே தவிர எல்லோரும் ரியலைஸ் பண்ணாங்க இதெல்லாம் இம்பாசிபிள். 2 வருஷத்தில் யாராவது ஒரு ஃபேக்ட்ரியை கம்ப்ளீட்டாக செட்டப் பண்ண முடியும் அமெரிக்காவில், அதுவும் எஃப்டிஏயோட அப்ரூவல் வாங்கிட்டு அப்புறம் தான் ப்ராடக்டே விற்க முடியும். ஸோ இதெல்லாம் 2 வருஷத்தில் நடக்காத விஷயம். ரெண்டாவது, ஆகஸ்ட் 28 சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இவருக்கு 3 மாதம் தான் இருக்குது ஒரு பிரசிடென்சி இல்லையே. ஸோ அதனால் அவர் அடுத்த பிரசிடென்ட் என்ன சொல்லுவாருன்னா அது ஒரு டவுட்டு. மூணாவது என்னென்னா, நம்ம கம்பெனியெல்லாம் கூட எந்த அளவுக்கு அங்கே யூஎஸில் மேனுஃபேக்சர் பண்ணால் டேரிஃப் கிடையாது அப்படின்னு ஒரு யோசனை இருக்கு இல்லையா. இப்போ எப்படியும் ஃபார்மாவில் போகிற ஆக்டிவ் ஃபார்மசூட்டிக்கல் இன்டெகிரேஷன்லாம் உலகெல்லாம் சைனாலேருந்து தான் வருது. இந்தியன் ஃபார்மா கம்பெனிஸ் சைனாவில் தான் வாங்குறாங்க. ஸோ இந்த ஏபிஐ வாங்குறதுல அது கம்ப்ளீட்டாக யூஎஸில் பண்ண முடியுங்கிறது சுச்சுவேஷன் இல்லை. ஸோ ஒரு 10% பண்ணால் போருமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனல் கன்வென்ஷன் மட்டும் இந்த மாதிரி பண்ணி கூட தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இப்போது இந்த ஃபார்மாவில் டேரிஃப் சொல்கிறாரு தவிர யார் பே பண்ண போகிறா? ஏன்னா ஜெனரிக்ஸில் போட்டான்னா 90% ப்ரிஸ்கிரிப்ஷன் அமெரிக்காவில் கொடுக்குறது ஜெனரிக்ஸ் தான். வேல்யூ வைஸ் அவ்வளோ இருக்காது, பட் வால்யூம் வைஸ். ஸோ அதோட காஸ்ட் யார் பேர் பண்ண போகிறா? இப்போது எல்லா கண்ட்ரீஸ் மேலேயும் டேரிஃப் போட்டார் இல்லையா, வெளிநாட்டிலேருந்து பண்ணுறவங்க. ஸோ 100% அந்த காஸ்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அந்த கன்சூமர் பே பண்ண போகிறானா, யூஎஸ் கன்சூமர். அப்போ இன்ஃப்ளேஷனுக்கு என்ன ஆகுது, அவங்களோட பாப்புலாரிட்டிக்கு என்ன ஆகுது? இல்லை, அங்கே ஒபாமா காருன்னு ஒன்று கவர்மெண்ட்டே சில பேருக்கு, நிறைய பேருக்கு ஃப்ரீயாக இருக்கு. அப்போ ஃப்ரீயாக கொடுக்குற இந்த ஜெனரிக் ட்ரக்கோட காஸ்ட் அமெரிக்கன் கவர்மெண்ட் மேலே வரும். ஏற்கனவே அவங்க ஃபிஸ்கல் டெபிசிட் காணாமலான்னு போயிட்டு இருக்கு. இதில் அந்த காஸ்ட் வேறு ஏற்றுக்க போகிறாங்களா? ஸோ இது ஒரு நெகோஷியேட்டிங் டாக்டிக்காக தான் எல்லாருக்கும் தோன்றுறது. ஸோ நெகோஷியேட் பண்ணி ஒரு வய மீடியாவில் வந்துடுவோன்னு ஒரு நம்பிக்கை. ரெண்டாவது, இன்னும் இந்தியா யூஎஸ் ட்ரேட் டீல் சைன் ஆகலை. ஸோ டெஃபினட்டாக இப்போ ஃபார்மாவும் ஒரு பெரிய அஜெண்டாக
டெஃபினட்டாக இந்தியாவுக்கு ஏதோ ஒரு கன்செஷன் வந்து நெக்ஸ்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபார்மாவை பற்றி நியூஸ் இனிஷியலாக வந்து ஒரு பேனிக் விடுற அந்தளவுக்கு மோசம் இல்லைன்னு தெரிஞ்சது. அதான் கொஞ்சம் ரிகவர் ஆகி பட் ஸ்டில் 1.3% டவுனில் தான் இறங்கிடுது. ஸோ இப்போ உங்கள்ட்ட ஏற்கனவே ஃபார்மா எக்ஸ்போஷர் இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தா ஆவரேஜ் பண்ணலாமா? எஸ், ஏற்கனவே இங்கே ஃபார்மா எக்ஸ்போஷர் தான் டெஃபினட்டாக இதுவாக ஆவரேஜ் பண்ணுற ஒரு வாய்ப்பு. பட் புதுசாக ஃபார்மா இல்லை, இப்போது கரெக்ஷன் ஆயிருக்கு, நான் ஃபார்மா செக்டரில் என்டர் பண்ணலாமான்னா நான் சொன்னேன் ஹோல்ட் இட், கொஞ்சம் நாள் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா இன்னும் வாலட்டிலிட்டி இன்னும் இருக்கும். நான் சொன்ன மாதிரி இவ்வளோ கேள்விகள் இருக்குது, இதுக்கெல்லாம் பதில் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்த ஒரு வாரம் 10 நாளில் வரும். அதுக்கு பிறகு நீங்கள் வந்து ஸ்லோவாக ஃபார்மா ஓகே பண்ணலாம். பட் ஃபைனலாக இந்த ஃபார்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்னென்னா நிறைய விதமான கம்பெனி இருக்குது ஃபார்மாவில். ஒன்று யூஎஸ்க்கு நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணுற ஃபார்மா கம்பெனி, அதுக்கு தான் நிறைய பாதிப்பு இல்லையா. பட் அது தவிர யூரோப்பு மற்ற எமர்ஜிங் கண்ட்ரீஸ்க்கும் எக்ஸ்போர்ட் பண்ணுற ஃபார்மா இருக்குது. டொமஸ்டிக்கில் விற்கக்கூடிய ஃபார்மா கம்பெனிஸ் இருக்குது. அப்புறம் ஃபார்மா அப்படின்னு ஒரு ப்ராடர் ஹெல்த் கேர்னு எடுத்திங்கன்னா ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது, டயக்னாஸ்டிக்ஸ் இருக்குது. ஸோ ஃபார்மானு ஒரு போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணாலே ஒரு டைவர்சிஃபைடாக இதில் எல்லாமே இன்க்ளூட் பண்ணி பில்ட் பண்ணுங்க. ஸோ தட் உங்களுக்கு ரெண்டு பக்கமும் ஒரு ப்ரொடெக்ஷன் டைவர்சிஃபிகேஷன் இருக்கும் அண்ட் இந்த கரெக்ஷனால் ஒரு பெனிஃபிட்டு வரும். ஸோ நான் அடுத்தது மற்றபடி இன்றைக்கி வேறு எதுவும் ஸ்பெஷலாக இல்லை. ருப்பி கொஞ்சம் வீக்கன் ஆச்சு நேச்சுரலாக இந்த டென்ஷன்னால், ஆயிலோட விலையெல்லாம் ஏறுறதுனால 33 பேசிஸ் பாயிண்ட்ஸ் வீக்கன் ஆச்சு. ஸோ எஃபெக்டிவாக இப்போ வந்து இந்த மான்சூன் பற்றி நான் நாளைக்கு ஒரு அப்டேட் செப்பரேட்டாக ஒரு ஸ்மால் வீடியோ போடுறேன். அது அவசியம் பாருங்கள். பட் மற்றபடி இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த மட்டும் இந்த பிரெண்ட் க்ரூடு வந்து இப்போ எங்கே போய் முடிய போகிறதுன்னு நம்ம சொல்கிறது கஷ்டம். ஏன்னா ட்ரம்ப்போட கோல் எப்போ வார முடிக்க போகிறார், என்ன இந்த அச்சீவ் பண்ணுவாரா கிளியராக இல்லை. ஸோ அந்த அன்சர்டனிட்டி தான் பிரெண்ட் க்ரூட் ப்ரைஸில் தெரியறது. ஸோ அந்த அன்சர்டனிட்டி லிஃப்ட் ஆகிற வரைக்கும் பிரெண்ட் க்ரூடு இப்படி எப்படி போயிட்டு இருக்கும், இன்னும் மேலே ஏற கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ மார்க்கெட் கொஞ்சம் கன்சாலிடேட்டிங் டென்ஷனில் தான் இருக்கும். ஸோ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த மட்டும் கண்டினியூ த சேம், அக்யூமுலேட் இன் ஸ்மால் பிட்ஸ், இன்னும் டைவர்சிஃபைட் போர்ட்ஃபோலியோன்னு சொல்லியிருக்கேன், அதே தான் பண்ணணும். மற்றபடி நாளைக்கு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.